வணக்கம். உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் கிளிக் செய்தவுடன் நாம் போடும் அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இப்பொழுது உக்ரைன் ரஷ்யா மீது தாக்குதல் நடத்தியதை பற்றி பார்ப்போம். உக்ரைன் ரஷ்யா கசா நகர் மீது ட்ரோன் தாக்குதல் செய்தது. இப்போது இது உலக செய்திகளாக மாறிவிட்டது. இந்த போர் கடந்த 3 ஆண்டுகளாகவே தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் துணை கொண்டு உக்ரைன் ரஷ்யா நாட்டை தாக்கி வருகிறது. இப்போது ரஷ்யா உக்ரைன் தலைநகர் மீது ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை கொண்டு தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் ஒரு நபர் கொல்லப்பட்டார், 7 நபர்கள் படுகாயம் அடைந்துள்ளனர் என உக்ரைன் அரசு தெரிவித்துள்ளது. ரஷ்யா தாக்குதல் நடத்திய அதே நாளில் ரஷ்யாவின் கிரிப்ஸ் எல்லைப் பகுதியில் உள்ள கிரிப்ஸ் என்ற கிராமத்தை அமெரிக்காவின் ஏவுகணையை கொண்டு உக்ரைன் பதில் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் ஒரு குழந்தை மற்றும் 6 நபர்கள் உயிர் இழந்ததாகவே ரஷ்யா கூறுகிறது. மீண்டும் உக்ரைன் 3 ட்ரோன்களை வீசியது. ஒரு ட்ரோன் ரஷ்யாவின் கசா நகரில் உள்ள மிகப்பெரிய 12 மாடி கட்டிடத்தின் தாக்குதல் நடத்தியது. இதனால் அந்த கட்டிடத்தில் அதிவேகமாகவே தீ மளமளவென எரிந்து சற்று புகை மூட்டமாகவே அங்கு காணப்பட்டுள்ளது. 2வது ட்ரோன் ரஷ்ய இராணுவத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது. 3வது ட்ரோன் ரஷ்யாவின் தொழிற்சாலை மீது விழுந்து பெரும் சேதம் ஏற்படுத்தியுள்ளது என ரஷ்யா கூறுகிறது. இந்த நிலையில்தான் கசா மாநகரில் கடந்த மாதம் பிரிக்ஸ் மாநாடு நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தாக்குதலில் உயிர் இழப்பு எதுவும் ஏற்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த தாக்குதலுக்கு பின் கசா நகர் விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. அங்குள்ள மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று ரஷ்ய இராணுவம் தெரிவித்துள்ளது. மீண்டும் ரஷ்ய இராணுவத்தால் அறிவிப்பு வந்த பிறகு மட்டுமே மக்கள் வெளியில் நடமாட்டம் செய்யவும் என்றும் கூறியுள்ளது. இதனால் கோபமடைந்த ரஷ்ய இராணுவம் S-400 ஏவுகணையை கொண்டு பதில் தாக்குதல் நடத்தியது. அதில் உக்ரைன் மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை எனவும் உக்ரைன் அரசு தெரிவித்துள்ளது. பல்வேறு நகரங்களை குறிவைத்து ரஷ்யா 112 ட்ரோன்களை அனுப்பியது. அதில் 57 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது. 53 ட்ரோன்கள் சிக்னல் கிடைக்காமல் வெற்றிடத்தில் விழுந்தது. இதனால் மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை எனவும் உக்ரைன் அரசு தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் எல்லை அருகில் உள்ள உக்ரைன் நிலங்களை ரஷ்யாவின் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துள்ளது. உக்ரைனின் பின்புலமாகவே அமெரிக்கா துணை நிற்கிறது. அமெரிக்கா வழங்கும் ஆயுதங்களை கொண்டுதான் ரஷ்யா மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. அதேபோல் ரஷ்யாவிற்கு பின்புலமாக வடகொரிய இராணுவம் என்று போர் புரிகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம்.